தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இடத்துல நீங்கள் நிற்க முடியும், நிர்மூலமாகாமலும் இருக்க முடியும். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை மிக கஷ்டப்பாயிடும், கஷ்டமான ஒரு ஜீவியம் மாறிடும். என்ன கஷ்டமான ஜீவியம் ஐயா? ஆமாம், இந்த இடத்துல ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த தட்டுப்பாடு வரும். உணவுக்கு என்று ஒரு பசி எடுக்கிற ஒரு நேரம் வரும். அந்த உணவு பசியை எப்படி தீர்த்து கொள்ளுகிறது என்றால், நம்ம இந்த உணவு பசி வரதுக்கு முன்பு ஆத்தும ரீதியான தாகம் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் மீது தாகம் இருக்க வேண்டும், விசுவாச மீது தாகம் இருக்க வேண்டும், வேத வசனத்தின் மீது. இது எல்லாம் மொத்தமும் சேர்ந்தான் வேத புஸ்தகம். இந்த வசனத்தின் மீது இருக்கிற தாகம் என்ன செய்யறால், வசனத்தை படிக்கும், வசனத்தை தியானிக்கும். இப்படியே போகிற பொழுது உங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய சுயம் இந்த சாப்பாட்டில் கிரியை செய்யும். சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா கோவம் வருதா? சமைக்கிறவங்களை பார்த்து, மனைவியை பார்த்து, அல்லது வீட்டில் உங்களுக்கு அது கோவம் வருதா? நீங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ளே வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த சாப்பாட்டினால 2 குடும்பங்கள் எல்லாம் ரெண்டகமாக இருக்கிறது. இந்த சாப்பாடு சரியில்லைன்னாக்கா தூக்கி போட்டு உடைக்கிறது, தட்டு வீசுறது, இந்த மாதிரி பல காரியங்கள் நடந்திருக்கிறது. இதனால் குடும்பங்கள் எவ்வளோ சின்னாபின்னம் ஆகிறது. என்னையா ஒரு வேளை சாப்பாட்டுக்கா? ஆமாம், ஒரு வேளை அந்த ருசி இல்லாத ஆகாரத்தை பார்த்தா மனுஷனுக்கும் வந்துடுது. ருசி, பசி, ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் ருசிக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் பசிக்கு சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, உணவே இல்லைன்னா உங்களை கர்த்தர் சோதிக்கிறார். ருசியற்ற ஆகாரம் இருந்தால் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். மனைவி உப்பை வாரி போடுகிறாங்களா, அந்த இடத்துல நீங்கள் எப்படி கோபம் வருகிறதா? பசி நேரத்துக்கு இந்த நேரத்தில் இந்த ஆகாரம் வருதான்னா கர்த்தர் இதை கொடுக்குறார். ஆண்டவரே, ஆமாம், நீர் அனுமதிக்காமல் நடக்காது. இப்படி சொல்லி பார்ப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே கனிகள் வேலை செய்யும், பரிசுத்தாவின் கனிகள் வேலை செய்யும். உங்கள் குடும்பம் மிக சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். மனைவி நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல. இதனால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம், ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துகிற பொழுது பூரண கனியோடு கர்த்தர் இங்கே உலாவ ஆரம்பிப்பார். இது நெசம். உங்கள் குடும்ப ஜபம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த இடத்த கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா பிசாசு உள்ளே பூந்துருவான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பசி வருகிறது. அப்படி தான் பசி வருகிற பொழுது தான் ஆண்டவர் 4 மத்தேயுவிலே சொல்லுகிறார். யாரிடத்துல சொல்லுகிறார்? நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதை நீங்கள் நினைக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலில் புறப்பட ஒவ்வொரு வசனத்தால் பிழைத்தால் என்ன, எப்படி சாப்பிடுகிறது? எல்லாரும் கேட்பாங்க, அப்போ எப்படி சாப்பாட்டுக்கு என்ன வழி? கர்த்தரை பொறுப்பெடுத்துக்கொள்வோம். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாக ராஜ்யத்தினுடைய கோட்பாட்டுக்குள் வருகிற பொழுது அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். அப்போ தட்டில் வச்சதை என்ன ஆகிறது? அது ஜபம் பண்ணி வாய்க்குள்ளே போகணும். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் ஆசனத்து வழியே வெளியே போயிடும். இறுதித்திலிருந்து புறப்படுகிறனே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால் இப்படி ரோமர் 14 வாசிக்கிறோம், புசிக்கிறவன் கர்த்தருக்குன்னு புசிக்கிறான், புசியாதவன் கர்த்தருக்குன்னு புசியாது இருக்கிறான். புசிக்கிறவன் கர்த்தருக்கு என்று புசிக்காது இருக்கிறவனை குறித்து அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் குறித்து சொல்கிறது இது. சில பேர் சொல்லுவான், நல்லா சாப்பிட்ருப்பான், 2 கோழி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்னா இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கும். நீங்கள்லாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவன்லாம் மிருகன்றுவான். ஒன்று காலம் ஃபுல்லாக கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கோம், அது பார்த்துட்டு திடீர்னு அதே எதிர்மறையாக மாறிடுவாங்க. நான்வெஜ்ஜி வெஜ்ஜாக மாறும், வெஜ்ஜி நான்வெஜ்ஜாக மாறும். ஏழை பணக்காரனாக மாறுறான், பணக்காரன் ஏழனா மாறுறான், குமரன் கிழவனாக மாறுறான், கிழவன் குமரனாக மாறுறான் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை தான். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற முதல் அடிப்படை காரியத்தை தெரிந்திருக்க வேண்டும். அன்றன்று உள்ள அப்பத்தை உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பு ராஜ்யத்தினுடைய ரகசியம், ஆகாரத்தை குறித்த ரகசியம் என்னவென்றால், முதலில் இன்று எனக்கு கிடைக்க வேண்டிய மன்னா எனக்கு கிடைக்க வேண்டும். நான் வேதவாசனம் படிக்கிற ஒரு அற்ப விசுவாசம் இருந்தாலும், அதாவது ஆரம்ப காலமான ஒரு விசுவாசத்தை குறைந்து காணப்பட்டாலும், ஒரு அதிகாரம் படித்தாலும் அதற்குரிய அந்த வசனம், திறவுகோல் வசனம் எனக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தரோடு பேசியிருக்கிறார், அந்த மாதிரி சொல்லத்தக்கதான ஒரு வசனம் வரணும். அன்று உள்ள அப்போ அதுதான் ஒரு விசுவாசிக்கு. அதை எழுதி வைக்கலாம், அதை குறித்து மேற்கொண்டு தியானிக்கலாம், அல்லது முதலில் ஆரம்ப காலத்தில் தியான புஸ்தகங்கள்லாம் சேர்த்து படிக்கலாம். எந்த வேதாகம சங்கதிகள்லாம் அறிந்து கொள்ள முடியும், தவறு இல்லை. இதெல்லாம் உங்களை வேத வசனத்தினாலே நீங்கள் நிறைத்து கொள்வதற்குரிய வழிகள் என்னென்னலாம் இருக்கிறதோ என்று பார்க்கணும். என்ன, மற்றவங்க பிரசங்கங்களை கேட்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்ல வருகிறது என்னென்னா, வேத வசனத்தை நீங்கள் எந்த சரிதை எங்கு வருகிறதெல்லாம் சில தியான புஸ்தகங்கள் இருக்கும்.
அதில் படிக்கலாம். யூடியூப்பை போட்டு கேட்குறத விட அந்த மாதிரி கேட்டுக்கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அப்போது உங்களுக்கு வேத வசனம் அப்படியே ஊறிடும், மனதுக்குள்ளே இந்த சமூகம்லாம் ஆழமாக பதிஞ்சிடும். இந்த வேத வசனத்தினில் தான் உங்களுடைய பரிசுத்தமும் நிலைப்படும். செய்ய வேண்டியது என்ன என்று கர்த்தர் பேசுவார். தேவ சாயலுக்குள்ளே காணப்படுவீங்க. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இதுதான் ரகசியம். இதுக்கு வேத அத்தாட்சி இருக்கிறதான்னு கேட்டால் இதுதான் இந்த மார்க் 6வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. ஆனால் அந்த போஜனத்தினால் அவர் திருப்தி அடைந்த ஜனங்களா என்று கேட்டால் 3 நாட்கள் 3 இரவுகள் இவர்களால் எப்படி சாப்பிடாம இருக்க முடிந்தது? எப்படி இருக்க முடியும்? இயேசு இருக்கிறார் என்பதை விட அவர் விடாமல் பேசி கொண்டிருக்கிறார், உபதேசிக்க துவங்கினார். 3 நாட்கள் 3 இரவுகள் அவர்களுக்கு உபதேசிக்க துவங்கினார். அதில் ஒரு சின்ன பிள்ளை மாட்டிக்கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பிள்ளையோடைய ஆகாரம் 5 அப்பம் 2 மீன். அது ஒரு நல்லா சாப்பிட்ற பிள்ளையா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இந்த ஆகாரம் இருந்தது. அப்போ அந்த சின்ன பிள்ளையும் அங்கே இருக்கிறது, பெற்றோரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு உணவு தாய் இப்போ செஞ்சு கொடுத்துருக்குறா. 3 நாட்கள் ஆனால் மற்ற யாரும் சாப்பிடவில்லை, இந்த பிள்ளையும் சாப்பிடவில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கவனம், அந்த தாகம் அந்த வசனத்தின் மீது இருந்தால் இவர்கள் எல்லாத்தையும் மறந்து மெய் மறந்து அமர்ந்திருப்பாங்க. நீங்கள் வேத வசனம் படிக்கிற பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து அதை படிக்கணும். அது உங்கள் கால்களுக்கு தீபம் பாதிக்க வெளிச்சமாகிற வரைக்கும் படிக்கணும். அது யானிக்கிற பொழுது அக்கினி மூழ்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன வேதவசனுடைய அருமை தெரியாமல் சில பேர் ஜபத்துக்கு உபாச கூடம் அது இது என்று ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க. அதாவது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு. எதுக்கு எதை நான் சொல்கிறேன்னா, வசனத்தை படிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் வசனத்துக்கு செவி கொடாமல் செய்கிறவனுடைய ஜபம் எனக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஜபம் கேட்கப்படலைன்னா எப்படி கேட்கப்படும்? முதல்ல வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுக்கும் சபை உபதேசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நகை போடலாமா, நகை போடக்கூடாதா, பூ வைக்கலாமா, பூ வைக்கக்கூடாதா, கலர் போடலாமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாமான்றதல்ல கோட்பாடு. இது முதல்ல வேத வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. முதல்ல அடிப்படை காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் எப்படி உணவு முக்கியமோ அதே போல் வசனம் உங்களுக்கு தேவை. முழுவதும் ஜெபிக்கிறீங்க, அதிகாலையில் உட்காந்து ஜெபிக்கிறீங்க, வசனம் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்க? சரி, இரவுலெல்லாம் ஜெபிக்கிறோம், ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கலாம், ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், எல்லோரும் எழுந்திருக்குவாங்க, நேதிக்கு லைட்டு போட முடியாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் கூட வெளிச்சம் வந்த உடனே நீங்கள் அந்த வெளிச்சமான வசனத்தை படிக்க ஆரம்பிக்கணும். 5 நிமிடம் ஜபம், 5 நிமிடம் வசனம், 5 நிமிடம் ஜபம், 10 நிமிடம் வசனம், 10 நிமிடம் ஜபம் என்றால் 10 நிமிடம் வசனம். அப்படி சரியாக போகிற பொழுது இந்த ஜனங்கள் அந்த வசனத்தை காதார கேட்க 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 பசி எங்கே போச்சுனே தெரில. பசி மட்டும் போல் அவர்கள் சுயம் செத்தது அந்த 3 நாட்களில். உணவு விஷயத்தில் யாராவது ஏதாவது பேசிவிட்டால் முதல்ல நமக்கு வருகிறது மூக்கு மேலே கோவம் வருதா வரலையா? தூக்கி போட்டு உடைக்கிறோம், உறவையும் சேர்த்து உடைச்சிடுவோம். ருசி இல்லைன்னா சரி. ஒரு சிலர்லாம் அசைவம் செஞ்சு கொடுக்கலன்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம் விருந்தாளிகளாக, அவங்க அசைவம் போடாமல் சைவம் போட்டாக்கா எங்களை கவனிக்கலைன்னுவாங்க. எங்களை சரியாக கவனிக்கலை. ஏதோ ஒரு பண்பாடு நம்ம வட்டாரத்தில். அவங்க வந்தாலும் நம்ம அடித்து போடணும், நம்ம போனாலும் அவங்க அடித்து ஏதாவது போடணும், நமக்கு அடித்து புசிக்க. இது ஒரு உலக பிரகாரமான ஒரு இது ஒரு விதமான உலக சிநேகிதம். நான் என்ன சொல்லுகிறேன், நான் சாப்பிடுகிறதே நான் தருகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிட வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் இப்படி தான். அந்த கோட்பாட்டுக்குள்ளே வர செய்கிறது என்னென்னா, த இம்பார்ட்டன்ஸ் இஸ் நாட் ஃபார் த ஃபுட், த இம்பார்ட்டன்ஸ் சம்திங் மோர் தென் ஃபுட். அன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு தந்து அருளும். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது சுத்தமுள்ளதாக இருக்கும், அது ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த இடங்களெல்லாம் கர்த்தர் குறுக்கே வருகிறார். எதுனா வெறி பிடித்து தின்னுகிறீர்களா? வெறினா என்ன? விருப்பம் வெறியாக மாறும். அது இல்லைன்னா முடியாது. எங்கே பார்த்தாலும் சுற்றி கொண்டு இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறீங்க வாழ்க்கையில்? உங்களுக்கு இந்த அடிப்படை சத்தியம் தெரிந்து ஆக வேண்டும். இந்த 5 அப்பம் 5000 பேருக்கு பகிர்ந்ததெல்லாம் ஒரு கடைசி நாட்களில் 3 நாட்கள் தாக்கு பிடித்தது எதை வச்சு தாக்கு பிடிச்சாங்க அதை தெரியணும். இயேசு அற்புதம் செய்கிறார் ஐயா, சின்ன பிள்ளைட்டு போது வானத்தில் அண்ணாந்து பார்த்தார், அதை பிட்டார், அதை சீசரில் கொடுத்தார். இதெல்லாம் நிறைய முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த 3 நாள் தாக்கு பிடிச்சது எதை வச்சு தாக்கு பிடிச்சது? இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 4வது அதிகாரத்தில்
நம்ம பார்க்கிறோம், அவர் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். இவர்கள் ஒரு ஆவியின் ஏவதனாலே இயேசுவின் உபதேசத்தை கேட்க போகிறார்கள். அங்கே இயேசு எந்த நிலையில் அவர் மனம் இருந்ததோ அதே நிலையில் இவர் மனம் இருக்கிறார். இந்த உபவாச கூடுகையில் அதிகமாக பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், செய்திகள் இதெல்லாம் வெளியரங்கமாக செய்கிற உபவாசம். நீங்கள் வேத வசனத்தை படித்தீங்களா? இது தனி உபவாசம். சபை உபவாசம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்பாடு, சோத்திரம் அப்படி போயிடும். நீங்கள் தனித்து இருக்கிற உபவாசத்தில் வேத வசனம் இருக்கணும். அது ஒரு காலகட்டம் இருக்கும். உபவாசிக்கிறது வீட்டில் உபவாசிக்க முடியும்னு சொல்லிட்டு உபவாச கூடுகை செய்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆனால் தனித்து நீங்கள் உபவாசிக்கிற பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் வேத வசனம் நிறைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும். ஒரு சில வசனங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய அறியாமல், வசனத்தினுடைய அறியாமல் வாழ்க்கை முழுதுமே இருளாக காணப்படும் அநேக ஜனங்களுக்கு. பிரியமே ரூபவதியை இதை புரிந்து கொள்ளுங்க.